அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். எங்களோட அழைப்பை ஏற்று தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான தேனியிலிருந்து இங்கே இருக்கிற திருவள்ளூர் வரை எல்லோரும் வந்திருக்கீங்க. இதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கணுங்கிறது தான். நீங்கள் எனக்கு நிறைய உதவியாக இருக்கீங்க. நான் இனிமேட்டு என்னென்னலாம் உதவி செய்யணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையில் தான் இருக்கேன். நான் சின்னதாக நினச்சேன், அது பெருசாக வந்திருக்கு. நிறுவனங்கள் அதுக்கு உண்மையான உழைப்பை கொடுத்தோம், உண்மையான கட்டமைப்பை ஏற்படுத்தினோம், ப்ளஸ் டீமை பில்ட் பண்ணோம். இது மட்டும்தான் நாங்கள் பண்ணது. இதுதான் எங்கள் ஆக்கம். நோக்கம் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லும் நெட்வொர்க் வேணும் ஃபஸ்ட்டு ஃபேஸில். அடுத்து இந்தியா தாண்டணும். அடுத்து உலகம் ஃபுல்லும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை. பணம் தேவையே இல்லை எங்களுக்கெலாம். எங்களோட இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருந்தால் நான் ரொம்ப நல்லா இருப்பேங்கிறது தான். ஏன்னா அவங்க 10 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு 1 ரூபா வந்தால் போதும்னு நான் நினைப்பேன். அவங்களுக்கு 9 ரூபா போயிடுச்சுன்னா எனக்கு 1 ரூபானா உலகம் ஃபுல்லும் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபா கொடுத்தா எனக்கு எவ்வளோங்கிறது கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அதனால் பணம் ஒரு மேட்ரே இல்லை. அது ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் எல்லா உச்சத்தையும் நாங்கள் தொட்டுட்டோம். இருந்தாலும் நாங்கள் தன்னிறைவாக இருக்கேன். நான் ஒருத்தன், என் குடும்பம், என் சுற்றி இருக்கிற ஒரு 10 குடும்பம் தன்னிறைவாக இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கோம். ஆனால் இது போதாது. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விளம்பர மோகம் ஊடக தாகத்தில் செஞ்சிட்ருக்க இந்த உணவு உற்பத்தி தொழிலில் இருந்தேன். அதில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதை ஒழுங்காக செய்யாமல் இருந்தேன். ஏன்னா என் பேஷன் எல்லாமே ஊடக இண்டஸ்ட்ரியில் வரணுங்கிறதுக்காக இருந்தேன். ஆனால் பிடிக்காத ஒரு தொழிலில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் வேண்டான்னு ஒரு காலகட்டத்தில் முடிவு பண்ணிவிட்டு 2000 ஆண்டு நாங்கள் என்னோடய விளம்பர தாகத்தை எங்கள் ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்றைக்கெலாம் இது மாதிரி லோக்கல் சேனலும் பெருசாக இல்லை, சேட்டலைட் மீடியா இதெல்லாம் தாக்கங்கள் கம்மியாக இருந்த காலகட்டம். அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் பண்ணணுங்கும் போது அந்த கோயிலுக்கான வரலாறை எழுதி பாட்டு எழுதி அதை விளம்பரதாரர் மூலம் வெளியிடணுங்கிறதுக்கு அன்னைக்கு லெவல்லையே நான் ஒரு 5 லட்ச ரூபா லெவலில் பட்ஜெட் போட்டு அந்த வேலைகள் செஞ்சோம். இதுக்கு என்னோடய நண்பர்களை இணைச்சிக்கிட்டேன். முத்துக்குமார் ப்ளஸ் பாலாஜின்னு. அவங்களாம் நான் சொன்னதை மட்டுமே கேட்டாங்க. அதோட விளைவு கடைசியில் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட்டான டெத்து, ஒரு 3 லட்ச ரூபா லாஸ் அன்னைக்கு. அது என் ஃப்ரெண்டோட அப்பா தலையில் கட்டிட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் விடலை. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு முத்துக்குமாரோட மாமா சொன்னாங்க, இந்த தொழில் நீலாம் தேவையில்லாமல் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவனோட செய்கிறீங்க, கலை என்றைக்குனாலும் இதை சம்பாரிச்சிடுவார், நீ உன் தொழிலை விட்டு ஏன் இதை போய் செஞ்சீங்கன்னு அவங்கள அட்வைஸ் பண்ணாங்க. அந்த குரல் எனக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கான வடிகோலாக எதெல்லாம் இருக்குன்னு நான் அடுத்தடுத்து பரிணாமிச்சுக்கிட்டே வந்தோம். அப்படி வந்தபோது தான் 2006 நாங்கள் கேபிள் இண்டஸ்ட்ரியில் எங்கள் ஊரில் ஓடிட்டு இருந்த சேனல் மாறி புதுசாக ஒரு சேனல் வருது. அவங்க அவங்களோட அரசியல் அடையாளத்துக்காக துவங்கப்பட்ட சேனல். அவங்களுக்கு இதில் எவ்வளோ பெரிய ரெவன்யூ இருக்குன்னே இல்லை. அவங்க பவருக்கும் அவங்களோட விளம்பரத்துக்காகவும் அவங்க எம்டி பெரிய நோக்கத்தில் ஆரம்பித்தாங்க. ஆனால் இதை காசாக்கலாங்கிற ஐடியா என்கிட்ட இருந்தது. அவங்கக்கிட்ட போய் ஒவ்வொரு முறையும் போராடி விளம்பர வாய்ப்புகளை உருவாக்கி பண்ணினேன். முதல் மாத வருமானம் எனக்கு 1500 ரூபா. அவங்களோட விட்டு நான் வெளியே வரும்போது அந்த நிறுவனம் எனக்கு பண்ணி கொடுத்தது அன்னைக்கு லெவல்லே மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு 20 லட்ச ரூபா அளவுக்கு சம்பாரிச்சிருந்தேன். ஆனால் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருந்தோம். எங்கள் ஊரில் ஒரு 1000 ரூபா விளம்பரத்துக்கு வாங்கலாமன்னா நாமக்கல்லில் 2006 பாசிபிலிட்டியே இல்லை. ஆனால் அதை நான் அப்பயே 5 மடங்காக ஆக்கி 5000 ரூபாய்க்கு மட்டுமே விளம்பரம் வாங்கலான்னு அவங்களுக்கு வேல்யூ ஆடட் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இது மட்டும் இல்லை, கேபிள் டிவி மட்டும் இல்லை, லைவ் கொடுங்க, ஸ்க்ரோலிங் மட்டும் போட்டுட்ருக்காதீங்க, விஷுவல் ஆட் போடுங்கன்னு அவங்களுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் கொடுத்தோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி பால் விற்கிறவங்களுக்கு லாபம் அதிகம் இருக்காது, ஆனால் ஐஸ்கிரீம் விற்கிறவங்களும் பன்னீர் விற்கிறவங்களும் அதிகமான லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனால் எல்லாமே பாலில் இருந்தால் வருது. இது எனக்கு பின்னாடி பேசுகிறவங்களாம் நல்லா விளக்கமாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நான் பால் விற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் விற்கணும், அடுத்து பன்னீர் விற்கலாம், ஐஸ்கிரீம் பன்னீரும் கலந்து விற்றா அதோட லாபம் வருமா, அதை தயாரிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தது தான் எங்கள் ஊரை மாற்றினோம்.
நான் போய் விளம்பர டாரிஃப் கொடுத்தோன்னே அன்றைக்கெலாம் வந்து பதறாங்க, என்னப்பா கேபிள் டிவிக்கு 5000 ரூபாயா அப்படின்னாங்க. ஆனால் அதை அட்வான்ஸ் வாங்கிட்டு நடத்தி காட்டினோம். ஒரு 3 வருஷத்தில் எங்களுக்கு டீம் ஹெட்டு எல்லாருமே பண்ணாங்க. நான் ஒரு டிரான்ஸ்பரன்சியோடு இருந்த வேகத்தை வந்து அவங்க எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்போ எனக்கோட இந்த குரூப்பில் வந்து என்னோட பயணித்தவங்க எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே இல்லை. நான் வந்து கடகடன்னு போகிறேன், இசிஜி மீட்ரு மாதிரி தான் என் வாழ்க்கை. போவேன், டபார்னு மேலே போகும், அடுத்த நாள் கீழே விழுந்துருவேன், மறுபடியும் எழுந்திரு வைப்பேன், மறுபடியும் விழுவோம். அதனால் வந்து இசிஜி மேட்ரு தான், இசிசியோட மீட்டரும் ரிப்போர்ட்டும் தான் என் வாழ்க்கைன்னு நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். அதனால் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. கீழே விழுந்தால் தான் மேலே இருக்கிறது தெரியும். இப்போ புது உச்சத்தை எட்டலாங்கிற எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னோட பயணித்தவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி வெல் செட்டில்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் இன்னமும் அந்த ஸ்டேஜிலே இருக்காங்க. என்னோட பயணித்த சக பயனாளர்கள், ஊடகவியாளர்கள், அவங்களாம் செய்தி ஊடகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நானும் பேஷன் அதில் தான் வந்தேன். ஆனால் அது வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறத்துக்கு பெரிய அளவில் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து விளம்பரத்துறையோ அதோட ஈடுபடுத்திக்கிட்டு செய்தித்துறையை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பித்து அதுக்கான ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு முழு நேரம் மார்க்கெட்டிங் பர்சனாக நான் மாறினேன். தொடர்ந்து தேடல்களோடு வளர்ந்து வந்தோம். இதுதான் இதோட நோக்கம். இதுக்கடுத்து நான் ஏன் பண்ணணும், இதை ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நான் லைஃப்பில் நல்லா இருக்கேன். என் குடும்பம், என் ஃபேமிலி, என் சுற்றி இருக்கிற எங்கள் ஃபேமிலினா என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு 70 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான். என்கிட்ட என் வயசுக்கு 20 வருஷமாக எங்களோட ஃபஸ்ட்டு வந்த எடிட்டர் இன்னமும் ட்ராவல் பண்ணுறாரு. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு யாரும் நானாக அனுப்பிவிட்டாதான். ஏன்னா எங்கள் ஆஃபீஸோட சாவி அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அவங்க திறந்து வைக்கிற ஆஃபீஸில் தான் நான் போய் உக்காந்துட்ருக்கிறேன். அது மாதிரி தான் எங்களோட நடைமுறை வாழ்க்கையை மாற்றிய கட்டமைச்சேன். அதனால் எல்லாருக்குமே இன்வால்மெண்ட் இருந்தது. அவங்களெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்த மாதிரி வந்து என்னோட சக பயனாளர்களும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு வரணும். இதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மூலதனமாக வாங்கி அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்துக்கு அதை முதலீடாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை கொண்டுட்டு வந்திருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா, சக செய்தியாளர்கள் எல்லாம் இங்கே நாமக்கல் மாவட்டத்திலே ஆகட்டும், வெளியே ஆகட்டும், சின்னதாக ஒரு மருத்துவ உதவி ஆகட்டும், இல்லை கல்வி உதவி, 30 வருஷம் 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பையனை வந்து காலேஜில் சேர்த்தணும், இல்லை அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது. எத்தனையோ பேரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜுக்கு அந்த அம்மா யாரும் தெரியாத இவர் பார்த்தா அந்த அமைச்சரும் கலெக்டரும் விஷ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க போய் இவங்க தான் இவரோட மிஸ்ஸஸ்ஸு, இவர் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து என் காதுக்குள்ளையில் நிறையா இடத்துல இது கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இது இண்டஸ்ட்ரியில் இது இருக்கிறது சரியாக இல்லை. ஒன்றுமே தெரியாமல் ஊடகத்துக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு செஞ்ச நாமளே இவ்வளோ நல்லா இருக்கும்போது இதை ஏன் மற்றவங்களாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலைக்காக தான் இதை வந்து நம்ம உருவாக்கணும். நான் சொல்கிற விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் அவங்க அவ்வளோ ஒரு வேல்யூபிள் பர்சன். அந்த ஊரில் இருக்க டாப் 10 வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அமைச்சரை பார்க்க எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க, அமைச்சர் இவங்கள பார்க்க நிற்பாங்க. கலெக்டரு பார்த்து எல்லோரும் ஊரே பயப்படும், கலெக்டர் இவங்கள பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்னன்னு பார்த்தா, அவங்கள அடுத்த வாரிசை காலேஜுக்கு சேர்த்தலான்னா யார்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. இதை மாற்றியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதோட கிங் ஊடகத்தோட முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா, தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் டிஜிட்டலைஸ் ஆக்கணுங்கிறது தான் முதல் டாக். இது வந்து நமக்கு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கிற பெருமை வந்து உலகத்தில் யாருக்குமே இல்லை. நான் தமிழன் சொல்கிறதில் உண்மையாகவே நாம் மட்டும்தான் தலகணத்தோடு இருக்கலாம். தலகணம் பிடிச்சி இருக்கிற வேண்டியது தமிழன் மட்டும்தான் உலகத்தில். இதில் வந்து யாருமே இல்லை. அப்படி யார் வந்தாலும் அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் ஆக்கிற விஷயத்தில் நான் ஒன்றுமே இது சாதிக்க முடியாது. ஏன்னா நம்ம பாரம்பரியம் அவ்வளோ பழமையானது, தொன்மையானது, ஆழ்ந்து போனால் ஒவ்வொன்றுக்கும் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செய்தியாளருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்கள எங்களோட பயணிக்க வைத்து அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை அவங்க குடும்பத்துக்கு முதலீடாக்கணும். அதன் மூலம் அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு
நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பிளான் பண்ணுறோம். இதோட வந்து இந்த விழா வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. சென்னை ரீச் வந்து ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணாலும் நம்மளோட பயணிச்சுக்கிறவங்களை மட்டும் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பயணிக்கிறவங்க வந்து இந்த ஹாலில் வந்து 75 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் முதல் மேடையில் ஏற்றிருக்கோம். அதோட 200 கோடி பார்வையாளர்களை கலந்துருக்கோம். அவங்கள தான் மேடையில் அமர்ந்திருக்காங்க. இவங்க முன்னாடி தான் நம்ம இருக்கோம். 200 கோடி பேர் மத்தியில் நாம் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். அதனால் வந்து நம்மளோட பயணிக்கிற 75 பேரோ 80 பேரோ போதும். நமக்கு கூட்டம் பெருசில்லை. உலகம் ஃபுல்லும் இருக்கிற தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் மக்களும் நமக்கு இருக்காங்கன்னு தான் மேடையில் எந்த விதமான சேரும் இல்லாமல் எல்லோரும் கீழே இருக்கிறோம். மேடையில் அவங்களாம் இருக்காங்கன்னு பண்ணுறோம். எங்களோட அச்சு ஊடக ஆசையை நிவர்த்தி கொடுத்துக்கிற ஒரு நிறுவனம்னா தினத்தென்றல் நிறுவனம். நான் என்ன தான் விஷுவல் மீடியாவில் சம்பாதிச்சாலும் சந்தோஷப்பட்டாலும் எனக்கு விளம்பரத்தையும் எனக்கு அடையாளத்தையும் கொடுத்துருந்தாலும் என்னோடய தாகம் அச்சு ஊடகம்தான். பிரிண்ட் மீடியாவோட வேல்யூ என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அது குறைஞ்சிட்டு இருந்தால் கூட எனக்கு 45 ஆயிட்டனால வந்து அது மேலே இருக்கிற பேஷன் குறையவே இல்லை. அதனால் வந்து அச்சு ஊடகத்துக்கு மேலே ஒரு விதமான தேடல்களோடு இருந்தபோது தான் வந்து எனக்கு வந்து சசிரேகா மேடம் வந்து முருகேசன் சார் மூலம் அறிமுகம் ஆனாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு நாங்கள் போடும்போது வந்து எங்களோட சென்னை ஆஃபீஸ்க்கு விஷுவல் மீடியாவுக்கான ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு தான் அங்கே போய் ஒரு டெம்பரவரியாக சொல்யூஷன் தேட போனோன்னா பார்த்தா அவங்க பிரிண்ட் மீடியாவில் வச்சுருந்தாங்க. 2-3 பேப்பர் இருந்தது. மேடம் ஏதாவது ஒரு பேப்பர் கொடுக்குறீங்களா, நடத்திக்கிட்டுமான்னு. வாங்க கொடுத்துக்கலாம், நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னாங்க. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் விளம்பரம் மட்டும் வாங்கிக்குவேன், நீங்கள் தான் நடத்தணுன்னேன். அதுக்கும் சரின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷமாக நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து கிங் 24/7 பேப்பர் ரன் பண்ணுறோம். டெய்லி 1 லட்சம் பேருக்கு போகுது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கோம். ஒரு நாள் வந்து நான் காலைல 5:30 மணிக்கு 6 மணிக்கு பேப்பரை போடலை அப்படின்னா அடுத்து ஒரு 10 வாட்ஸ்அப்பில் வந்துடுவாங்க, சார் பேப்பர் வரலன்னு. இதுக்கு வந்து அவங்க விடிய வேலை செய்கிற டீம். நாங்கள் எல்லாமே 9 மணிக்கு மேலே எங்கள் ஆஃபீஸில் எல்லாரையும் தூங்க சொல்லிடுவேன். நைட்டில் யாருமே வேலை செய்யக்கூடாது. அப்படி தான் எங்களோட பிளான். அதில் வந்து எங்கள் கிங் நிறுவனத்துக்காக வந்து 2 வருஷமாக தொடர்ந்து இரவு பகல் பார்க்காம உழைக்கிற சசிரேகா மேடம் இப்போ கிங் 24/7 சென்னை ரீச் சென்னையோட காணொலி பேப்பரை லான்ச் பண்ணுறோம். அது முற்றிலும் புதுமை. அவங்கக்கிட்ட கொண்டு போய் எங்கள் விஷயத்தை திணிச்சு அவங்கள எங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஒரு முழுமையான வடிவத்தோட பேப்பரை கொடுக்க போகிறோம். காணொலியோடு இணைந்த பேப்பர் வருது. சென்னை ரீச் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் எப்படி வேணாலும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீம் கிடச்சிது. சென்னையை எப்படி கொண்டு போகிறோம் வந்து பார்த்தா இங்கே பொட்டென்ஷியல் பெருசாக இருக்குது. காம்படேட்டர் தளம் பெருசாக இருக்குது. ஏன்னா காம்படேட்டரே இல்லாத ஊரில் நாங்களாம் வளர்ந்து கிங் ஆகிட்டோம். அந்த கிங்கு சென்னையில் வந்து ஒரு மூலையில் இருக்குது. இதை யார் மூலம் கொண்டு போகலாங்கிற வகையில் நிறையா நாங்கள் திங்க் பண்ணதில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் தான் எனக்கு வந்து ஒரு டீம் கிடைச்சாங்க, பார்த்திபன் சார் டீமு. இப்போ அவங்க வந்து சென்னையோட கோஆர்டினேட் டீமாக இருக்க போகிறாங்க. அவங்க தான் இந்த சென்னை கிங்கை வந்து வழிநடத்துகிறதா உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த விழா எதுக்கு ஆரம்பித்தது, ஏன் நடத்துகிறோம், இது எப்படி இருக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து செய்தியாளர்களை முதலீடு இல்லாமல் தொழிலதிபராக்கும் திட்டம். இதில் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் எடுத்துக்க போகிறது வந்து அவங்களோட அனுபவங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸு அவங்க குடும்பத்துக்கு முதலீடாக்கணும். அது வந்து விலை மதிப்பு இல்லாதது. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகட்டும் கவர்மெண்ட் அஃபீஷியலும் உடனடியாக ஃபோன் எடுப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு ரெவன்யூ ரீதியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு தூதராக தான் கிங் 24/7 இருக்க போகுது. இது மார்க்கெட்டில் வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. எங்களோட ஊடக உலகத்தில் வந்து இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நம்மளாம் என்ன பண்ண போகிறோம். ஏன்னா நாளுக்கு நாள் மாற்றங்கள் இருக்கிற ஊடகத்துறையில் இண்டஸ்ட்ரியில் பயணித்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த தலைமுறை இந்த தொழிலுக்கு வராமல் போயிடும், என்னோட போகட்டும் இந்த மீடியா பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரோம். அதுக்கு வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற செய்தியாளர்களோட அனுபவங்களையும் கான்டாக்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி அவங்களோட தொழிலுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு
இது முதலீட்டாக்கிற விஷயத்தை தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். இதில் வந்து நாம் எடுத்துருக்கிறது சோசியல் மீடியா. பிரிண்ட் மீடியாவும் சேட்டலைட் மீடியாவுக்கும் உள்ள இதோட வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் மீடியா இன்றைக்கி கொடுத்த நியூஸு நாளை காலையில் 8 மணிக்குள்ளார அதோட லைஃப் டைம் முடிஞ்சது. சேட்டலைட் டிவி அதை ஷார்ட் பண்ணி இப்போ ஒரு நியூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு சேட்டலைட்டில் போடுவாங்க, 8:30 மணிக்கு முடிஞ்சிடும், அடுத்த நாள் காலையில் அது பழைய நியூஸ். இப்படி இருந்த காலங்கள் தாண்டி அந்த ரெவன்யூ அடுத்த நாளும் ஓடணும். பிரிண்ட் மீடியாவுக்கு மறுபடியும் அடுத்த நாள் பேப்பர் வரணும்னா அடுத்த நாள் ஓடுனா தான் அடுத்த நாள் பேப்பர் வரும். சேட்டலைட்டும் அது மாதிரி தான், டெய்லி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வரும், அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மாற்றாக வாய்ப்பாக வந்தது தான் சோசியல் மீடியா. ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம் அப்படிங்கிற கான்செப்ட். நீங்கள் என்றைக்கோ ஒர்க் பண்ண வீடியோ இன்றைக்கி வர உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் எதை எடுத்து பதிவு போடுறீங்களோ அது சரியான பதிவாக இருந்தது அப்படின்னா காலத்துக்கும் உங்களுக்கு அதுலேருந்து ரெவன்யூ வரக்கூடிய ஊடகம் தான் சமூக வலைதள ஊடகம். இதை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதில் வந்து என்னென்னா, என்ன இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா? ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ வாட்ஸ்அப்போ யார் வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் நடத்தலாம். நாம் ஏன் நடத்தணும்னா நம்மளோட அனுபவங்களை இதில் கொடுத்தோம்னா அந்த மீடியாவில் வேல்யூபிளாக இருக்கும். இன்னொன்று, சோசியல் மீடியா இன்றைக்கி தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் ஒரு விளம்பர நிறுவனமோ அல்லது செய்தியாளர்களை சந்திப்பு இது மாதிரி நடத்துகிற வாய்ப்புகள்லாம் இருந்தது, செய்தி வெளியிடுற வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நிறுவனங்கள் தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னா சமூக வலைதளங்களில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். அதை பொறுத்து தான் அவங்களோட வேல்யூவே நிர்ணயிக்கப்படுது. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் ஆன்மீகவாதிகளோட அத்தியாவசிய தேவையும் சமூக வலைத்தளங்களில் உண்டாக்கி இருக்குது. ஒரு அரசியல் தலைவர் 10 நாள் ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு போடலைன்னா அவர் அவுட் ஆகிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதில் வந்துருச்சு. ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவங்களும் டெய்லி அப்டேட்ஸ் நொடிக்கு நொடி இதில் போட்டால் மட்டும்தான் களத்திலே இருக்க முடியுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக இருக்குது. அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் மீடியாவிலேருந்து இதுக்கு கொஞ்சமாக மாறிக்கிட்டால் போதும், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை மல்டிபிள் பண்ணால் போதுங்கிறது தான் நம்மளோட கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவின்னு ஆரம்பித்தோம். இன்றைக்கி வர 10 தளங்களில் 200 கோடி பார்வையாளர்கள், 75 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் மட்டும் ஏர்ன் பண்ணணும்னு இல்லை, இதையெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ தேனியில் இருக்கிற ஒரு தேனியில் ஒரு கண்டென்ட் எடுக்கிறாருன்னா அதை வந்து நாங்கள் எங்கள் 75 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். சேலத்தில் இருக்கிறவரோ நாமக்கல்லில் இருக்கிறவரோ ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்கனாலும் அதுக்கும் இந்த தளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மல்டிஃபார்ம் டிவி. இன்னொன்று, இன்றைக்கி 10 தளத்தில் இருக்கிறோம், நாளைக்கு இன்னும் 4 தளம் வரலாம், இதில் 2 போகலாம். எது போனாலும் வந்தாலும் நாம் இருப்போம். 10 40 ஆனாலும் சரி, 1000 ஆனாலும் சரி, மல்டிஃபார்ம் டிவி இருக்கும். அதுக்கான தேடல்கள் மட்டும் நான் பார்த்துக்க போகிறேன். மறுபடியும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், நான் உருவாக்கி அதுக்கான டீம் கையில் கொடுத்துட்டேன்னா நான் அடுத்த தேடல்களை நோக்கி போகிற மனுஷன். அதே மாதிரி எதில் எவ்வளோ வந்தாலும் சரி, தொழிலில் மட்டுமே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். மற்றபடி பெரிய அதர் பிஸ்னஸில் போடுற பழக்கம் எனக்கு எப்பயுமே இல்லை. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கமலஹாசனை பற்றி, கலைஞானி எவ்வளோ சம்பாதிச்சாலும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் போடுவார். அதனால் அவர் எவ்வளோ தான் தலகணத்தோடு இருந்தாலும் அவருக்கு எல்லாரும் தலைவணங்குறோம். அது மாதிரி தான் நானுமே. எனக்கு பெரிய தாக்கங்கள்லாம் இல்லை. இண்டஸ்ட்ரியில் இன்னும் என்னென்னா அடுத்தடுத்து பண்ணணும். போனால் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாரித்த காசு தானே போகுது, கற்றுக்கிட்டோம், இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கேன். இதுவரை அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேட்டும் அதுதான் பண்ணுவேன். அது என் நேச்சரை மாற்றிக்க தயாராக இல்லை. இதில் வந்து உங்களுக்கு வந்து செய்தி ஊடகத்தில் உங்களை தாண்டி இருக்கிற விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை. அதாவது நிர்வாக மேலாண்மை, மார்க்கெட்டிங் டேலண்ட்ஸு, ப்ளஸ்ஸு என்ன தான் பெரிய சேலஞ்சாக செய்தியாளர்கள் வந்து பிரபலமாக இருந்தாலும் அவங்க ஒரு விளம்பரத்தை கேப்சர் பண்ணி வாங்கிறதுக்கோ அல்லது அதை நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக முடித்து அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்குறதில் அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. நல்ல செய்தியாளராக இருப்பாங்க, நல்ல வியாபாரியாக மாறவே முடியல அவங்களால. அதுக்கான முழு பொறுப்பையும் நாங்கள் கம்பெனி எடுத்துக்குது. அக்கௌண்ட்ஸு ப்ளஸ்ஸு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு மற்றும்
இந்த ஊடக சேவை இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக நாங்கள் நிர்வாகித்து கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் உங்கள்கிட்ட இருக்கிற 100 நம்பரை கான்டாக்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கான மற்ற மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாமே சென்ட்ரலைஸாக பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இது 234 தொகுதியில் இருக்கிற 234 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஊருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்டையும் நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை. உழைப்பும் அனுபவமும் அடுத்து என்ன பண்ணலாங்கிற தேடல்கள் இருக்கிற மனிதர்களுக்குமான வாய்ப்புகள் தான் இது. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் கிங் ஊடக பயணத்தில் இதுவரை வந்து 10 தளங்கள்லேயும் ஒவ்வொரு உச்சத்தை எட்டு இருந்தாலுமே கூட எங்களோட பேஷனுங்கிறது வந்து அரசியல் ஊடகம் தான், பொலிட்டிக்கல் தான். அது எங்கள் ஃபேமிலி, பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அந்த பொலிட்டிக்கலில் இருந்துட்டு எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் வந்து சொத்தை விற்று அரசியலில் இருந்தாங்க. அதனால் நான் வந்து அடுத்து என்ன பண்ணுனா வாழ முடியுங்கிற கட்டாயத்துக்கு நாங்கள் வந்தோம், நானே என் தம்பிலாம். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணது அந்த அரசியல் இன்றைக்கி வியாபாரமாக மாறிடுச்சு. ஏன் நாம் அதை வந்து வியாபாரமாக மாற்றிக்கக்கூடாதுன்னு தான் மீடியாவில் பொலிட்டிக்கல் மீடியாவை செலக்ட் பண்ணோம். அது எங்களுக்குள்ளேயே அரசியல் ஜீன் இருந்ததுனால வந்து அதை விளம்பர நோக்கம் ஆசை இருந்தனால ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் பண்ணினோம். இதில் வந்து இங்கே இருக்கிற லீடர்ஸ்க்கெலாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பார்ட்டிக்குமே பண்ண ஒரே ஊடகம் நாங்கள் தான். டிஎம்கேக்கு 100 பேர் பண்ணியிருக்கலாம், ஏடிஎம்கேக்கு 100 பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் கலந்து ப்ரொமோஷன் பண்ண வீடியோ பண்ண கம்பெனி நாங்கள் தான். அந்த நம்பிக்கையை இப்போ வாங்கியிருந்தோம். அதை தாண்டி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நிறைய பணிகள் செஞ்சுருக்கோம். முதல் எம்பி சின்ராஜ் அண்ணன் வெற்றிக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அவருக்கு எம்எல்ஏவுக்கு வேலை செஞ்சுருக்கோம். இப்போ ஜெயிச்ச மாதேஸ்வரனுக்கு வேலை செஞ்சுருக்கோம். மற்றபடி எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் கொடுத்தது வந்து கேரன் ராஜேஷ்குமார். அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே நாளுக்கு நாள் நாங்கள் மெருகேற்றுறதுக்கான வேலைகள் செஞ்சோம். அதை ரசித்து எங்களை ஊக்கப்படுத்தினார். எங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களை பெரிய அளவில் எங்கள் தலையில் வந்து கிங்குக்குன்னா கிங்காக இருக்கணும்னு எங்களை உருவாக்குனது வந்து செந்தில் பாலாஜி சார். ஏன்னா நான் அரசியல் கடந்து அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் வந்து எங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வந்ததில் முதல் மனிதர் யாருன்னா செந்தில் பாலாஜி சார் தான். அவரோட ட்ராவல் பண்ணவே முடியாது, அவ்வளோ சேலஞ்சான மனிதர். அரசியலாக கடந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு தன்னிகரெல்லாம் மனிதரை யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. யார்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறது கண்டெடுத்து அவங்கள அதில் மெருகூட்டி அதில் அவர் வெற்றி அடைகிறதுல பெரிய தேர்ந்த அரசியல்வாதி. அவர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு பெற்று தொடர்ந்து 3 தேர்தல்களில் நாங்கள் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது. அதற்கடுத்து வர காலகட்டங்களையும் அவர்கிட்ட நல்ல மதிப்போடு நாங்கள் பயணித்தோம். அது மாதிரி எல்லாரோடையும் பயணித்திருக்கோம். இது மட்டும் இல்லை, கார்ப்பரேட் நிறுவனங்கள் சக்தி மசாலாவுக்கு 1 to 1 நிறைய பணிகள் செஞ்சிகிட்ருக்கோம். ஜோஸ் ஆலுக்காஸுக்கு ஈரோடு வந்ததுலேருந்து நாங்கள் வந்து 15 வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணுறோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பெரிய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்லாம் பயணிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எங்களோட சக்ஸஸ் அல்ல. இது எல்லாமே ஒரே நாளில் உங்களுக்கு செய்தியாளர்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் அந்த ஊரோட அடையாளமாக இருந்துட்டு உரிமையாளராக இருந்தால் போதும். இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் இவங்களாம் கான்டாக்ட் கேட்குறாங்க. கார்ப்பரேட்டெல்லாம் வந்து இன்றைக்கி லோக்கலில் ஹைப்பர் லோக்கலில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான பட்ஜெட் வச்சுருக்காங்க. ஆனால் அதை செலவு பண்ணலாம் அப்படின்னா எங்கேயுமே இன்றைக்கி ஊடகங்கள் இல்லை. ஒரு காலத்தில் கேபிள் டிவின்னு ஒரு இண்டஸ்ட்ரி பெருசாக இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நாளுக்கு நாள் தொய்வடைஞ்சிட்டே வருது. ஆனால் கார்ப்பரேட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஹைப்பர் லோக்கலில் உள்ளூரில் இருக்கிற மீடியா பர்சனுக்கு செலவு பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அது ஒருங்கிணைந்த முறையில் நெட்வொர்க்கோடு இருக்கிற ஊடக நிறுவனம் எதுவுமே இல்லை. அவங்க இருப்பாங்க, அவங்க சம்பாரிச்சிக்குவாங்க, அவங்க செய்தியாளர்களுக்கு சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. இப்படி தான் எல்லா ஊடகமும் இருக்குது. இந்த ஊடகத்தில் கிங் ஊடகத்தை பொறுத்தவரை உரிமையாளருங்கிற பதவியே இல்லை. நாங்கள் தலைமை வேலைக்காரர், அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த உலகம். நெட்வொர்க் உருவாக்கணும் தான் இதில் வரோம். இதில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் களமாகட்டும் அல்லது பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு கார்ப்பரேட் கையில் போய் தான் விளம்பரங்கள் வருது. இல்லை அரசியல் நடவடிக்கையை கார்ப்பரேட் கையில் கொடுக்குறாங்க. அந்த கார்ப்பரேட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு குறுகிய காலத்துக்கு தான் அவங்க சைன் பண்ணி வராங்க. வந்தவுடனே அவங்க பெரிய நிறுவனத்துக்கிட்ட, பெரிய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட இருந்து அந்த நிறுவனம் ஒரு அமௌண்ட் வாங்கினாலும் அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா தமிழக ஃபுல்லும் நெட்வொர்க் இருக்கான்னு பார்க்குற
டீமை பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு நிறுவனமும் தமிழ்நாட்டில் இல்லை. இதை நாங்கள் வந்து கடந்த 8 வருஷமாக நாங்கள் பயணித்து அவங்கக்கிட்ட சம்பாதிக்கிறோம். அவங்க கேட்குறாங்க, எங்ககிட்ட நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் சக்திக்கு உட்பட்ட இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு 2 தொகுதி பண்ணோம், அடுத்து 5 தொகுதி பண்ணோம், அடுத்து 25 தொகுதி பண்ணோம். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் எங்களால் முடிஞ்சுது. அதெல்லாம் தாண்டி அடுத்து வர காலகட்டத்தில் 234 தொகுதிக்கும் நெட்வொர்க் உருவாக்கி இவங்கக்கிட்ட வர பிஸ்னஸ் எடுத்து இவங்ககிட்ட கொடுத்தா போதும், உங்களுக்கான வியாபாரங்கள் வருமானங்கள் குவிஞ்சு கிடக்குது. அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆர்கனைஸ்டாக ஒரு டீம் இல்லை. இதை வேறு பெரிய நிறுவனங்கள் வந்து இதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. வர்றது அவங்க வச்சுக்கிட்டு கிள்ளி கொடுக்க தான் ரெடியாக இருக்காங்க. இது நாங்கள் வந்து கிள்ளி கொடுக்கலாம் இல்லை, அள்ளி கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறதுல சிந்தனை இருந்தாவே போதும், நாங்கள் நல்லா வந்துடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்பயும் மறுபடியும் இந்த நிறுவனம் எப்படி வளரணுங்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அதையும் கொண்டு போய் போடுறதுக்கு தயாராக இருக்கோம். பெருநிறுவனங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்களை கனெக்ட் பண்ணி அன்றாட வேலைகள் பார்த்தா போதும். சீசனல் பிஸ்னஸாக வர எலெக்ஷன் டைமில் வர பொலிட்டிக்கல் கேம்பெயின் மற்றும் கவர்மெண்ட் நிறுவனத்துலேருந்து வர நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து இண்டஸ்ட்ரியோட தாக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கவங்க எல்லாமே முன்னாடியே நம்மளோட இருந்தனால வந்து சின்னதாக சொல்லிட்டு வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஊடக சந்தை மதிப்பு வந்து 2.83 லட்சம் கோடியாக இருக்குது. 2025 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சிறு பங்கை நம்ம எடுத்தால் கூட போதும், நம்ம பெரும் பணக்காரர் ஆகிட முடியும். அதோட வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு தனி பிரஜை வந்து 4.25 மணி நேரம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலே இருக்கிற சோசியல் மீடியா யூஸர் தான் உலகத்திலேயே 44% இந்தியாவில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் அதுக்குள்ளே நாம் போய் வியாபாரமாக மாற்றக்கூடாது? ஃபேஸ்புக்கில் எல்லோரும் யூஸராக இருக்கலாம். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஏரியாவுக்கு நீங்களாம் வரணுங்கிற ஆசைக்கு தான் இதை நாங்கள் மாற்றுறோம். அதே மாதிரி கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இண்டஸ்ட்ரி அழிஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அடுத்து என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணி வந்த தொழில்கள் எல்லாமே இன்றைக்கி ஆள் போல் தலைத்து இருக்குது. அந்த கோவிட் காலத்தில் சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாகி இன்றைக்கி ஒவ்வொரு மனிதரும் அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு வந்துட்டாங்க. வாட்ஸ்அப்போ மொபைல் ஃபோனோ 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்காம இருக்க முடியாதுங்கிறவங்க வந்து 10ல் 8 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 2 பேரையும் ஈஸியாக மாற்றிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து நமக்கான காலங்கள் இருக்குது. வீட்டில் ஹாலில் ஒரு டிவி இருந்து படம் பார்த்த காலம் போய் இன்றைக்கி வீட்டில் இருக்க 10 பேருக்கும் 10 டிவி கையில் இருக்குது. அதனால் நமக்கான வாய்ப்புகள் பெருகி இருக்குது. இந்த வாய்ப்புகளை நமக்கானதாக மாற்றிக்கணும். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வர ரெவன்யூவிலையும் பார்த்திங்கனாலும் 44% வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செலவு பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து அதிக மக்கள் தொகை, அதிக பையர்ஸ் இருக்கும். எதை சொன்னாலும் நம்புகிற மக்களும் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. வாங்கி பார்த்து செலவு பண்ணி கற்றுக்கிற மக்களும் நாம் தான். மற்ற நாட்டிலலாம் வந்து நல்லா இருந்ததுன்னு 4 பேர் சொன்னால் தான் வாங்குவாங்க. இங்கே அவன் என்னடா சொல்கிறது, நாமளே வாங்கி பார்த்து நாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்கிற மக்கள் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் நாம் சமகாலத்தில் இருக்கிறோம். அதனால் வந்து அவங்கக்கிட்ட நம்மளால் முடிஞ்ச வருமானங்கள் நல்வழியில் கொடுத்து வாங்கி பண்ணுறதுக்கான தளமாக இதை மாற்றிக்கலாம். இதில் வந்து புது விஷயந்தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். என்னென்னா தமிழ்நாட்டோட தமிழ் மொழியோட ஃபஸ்ட்டு நியூஸ் மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு கான்செப்டை கொடுக்குறோம். அதாவது முதல் தமிழ் செய்தி சந்தை. இது என்ன புது சந்தை வாய்ப்பு, என்ன இண்டஸ்ட்ரியில் இல்லாதது? யார் வேணாலும் வாட்ஸ்அப் ஆன் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் ஃபேஸ்புக் ஆன் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் என்ன புதுசாக கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் மாற்றம். இதில் மார்க்கெட் பிளேஸுக்கான விளக்கம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா, மீஷோலாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத மக்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்க முடியும். இதெல்லாம் சமீப காலத்தில் மட்டும்தான் 3 ஆண்டுகளில் மாற்றி கட்டமைக்கப்பட்டது தான் இதெல்லாம். ஆனால் இதுதான் மார்க்கெட் பிளேஸ் கம்பெனி. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து எந்த பொருளையும் தயாரிக்கலை, ஆனால் உலகத்தில் தயாரிக்கிற பொருள் எல்லாம் அதிகமாக விற்கிற கம்பெனி அவங்க தான். ஃப்ளிப்கார்ட்டும் அதே பாலிசி தான். இன்றைக்கி உலகத்தில் வந்து எதையுமே நாம் வந்து நாமளே தான் உருவாக்கி அதை சந்தைப்படுத்தி மார்க்கெட் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்ட் தான் மார்க்கெட் பிளேஸ். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறது வந்து எதை நோக்கி செல்ல போகுதுன்னா, ஒரு காலத்தில் வந்து செய்தியாளர்கள் தான் பொலிட்டிஷியனுக்கு நியூஸ் கொடுப்பாங்க, அதுதான் அடுத்த நாள் பத்திரிக்கைக்கு வரும், அவங்க தான் செய்தியை உருவாக்குற இடத்துல இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜுக்கும் அவங்க தான் உருவாக்குற இடத்துல இருந்தாங்க. இன்றைக்கி அது 2 பேருமே வந்து
அரசியல்வாதிகளுக்கு ஐடி விங்குன்னு தகவல் தொழில்நுட்ப பிரிவு கூடவே இருக்குது. அதனால் அவங்க கொடுக்குறதா இன்றைக்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியாவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக டீம் இருக்காங்க. அதனால் செய்தியாளர்களோட நேரம் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொட்ட வேண்டிய டைம் இல்லைன்னு செஞ்சிகிட்ருக்க வேலையிலேருந்து பிரிக்கிறோம். ஒரு நாளில் 40% டைம் வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட் வாங்குறதுக்காக சும்மா போய் உட்காரோம். வேண்டாம், அவங்கக்கிட்டே கண்டென்ட்டுக்கான லாகின் கொடுத்துடலாம். அது வரப்போகுது, அதை எடிட் பண்ணி கொடுக்குற உரிமையை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வெளியிடுங்க. அந்த டைமில் ஊரில் என்ன விஷயங்கள் நடக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நாம் பார்த்து எடுத்து போட்டு அந்த ஊரோட அடையாளமாக மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து லோக்கல் ப்ரெசன்ஸில் இருக்கிற சின்ன சின்ன சேனல்கள் வந்து தவிர்க்க முடியாத அளவில் உருவாகி இருக்குது. தமிழ்நாட்டில் சேலம், கோயம்புத்தூர்னு போன்ற ஊர்லெல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கிற சேனல்ஸ்லாம் எந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அதை நாம் எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உங்கள் நேம்லேயே உங்கள் ஊரில் நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்கள் ஊர் பேரில் கிங் ஆரம்பிக்குது, அதை உங்களுக்கு கொடுக்குறோம். அது மாதிரியான வாய்ப்பு தான் செய்தி சந்தைங்கிற மார்க்கெட் பிளேஸை நம்ம லான்ச் பண்ணுறோம். இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் கேட்டு இதில் உங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் உங்களை வருமான ரீதியாக உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. எப்படியும் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஒருத்தரை போட தான் போகிறோம். போடாமல் சரஸ்வதி மேடம் விட போகிறது இல்லை. நாங்களும் சரஸ்வதி மேடம் விட போகிறதில்ல, என்ன முருகேசன் சார் விட போகிறதில்ல. அதனால் வந்து எல்லோரும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களோட 8 மாதமாக பயணித்த நீங்கள் முதல் இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் இல்லைன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க போகிறோம். ஊருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த வாய்ப்பு, செய்தி உரிமையாளர் வாய்ப்பு. செய்தி வெளியிடும் வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. யாரெல்லாம் விருப்பப்பட்டு வராங்களோ அவங்களாம் கொடுத்துடலாம். இன்னொன்று, இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டை எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம், இதனால் நம்ம என்ன வரும்னா, இதில் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் நம்ம ஆப்பில். லோக்கல் நியூஸ் லைவ், இந்த ஏரியா மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை தவிர பிரேக்கிங் நியூஸுக்கு நம்ம சென்னை ஆஃபீஸ்லேருந்து ரன் பண்ண போகிறோம். ட்ரெண்டிங் ஸ்டோரி கொடுக்க போகிறோம். அப்புறம் டெய்லி அப்லோட் நியூஸ் நிறைய வெர்டிக்கலில் கொடுக்க போகிறோம். செய்தி, சுற்றுலா, இது எல்லாமே. உங்கள் ஊரில் இருக்கிற 10 செய்தி நீங்கள் போட்டால் போதும், உங்களுக்கு 100 நியூஸை வந்து நம்ம ஆப் கொடுத்துரும். அது மொத்த அடையாளமும் அந்த ஊரில் இருக்கிற உங்களுக்கு தான். அதனால் உங்களுக்கான பேக் எண்டில் ஒர்க் பண்ண இவ்வளோ டீம் இருக்கும். நம்ம என்னடா லோக்கல் நியூஸ் மட்டும் கொடுக்குற நியூஸு தான் எல்லா ஊர்லேயும் ஜெயிச்சிருக்கு, நம்ம வந்து லோக்கல் நியூஸ் மட்டும் தான் கொடுத்தா அது ஒரு லெவலில் தான் நிற்குமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். லோக்கல் நியூஸ் பார்க்குறவங்களுக்கு லோக்கல் நியூஸ், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும், ஆன்மீக செய்தி பார்க்கணும், சுற்றுலா தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கும் சொல்யூஷன் வந்து சென்ட்ரலைஸ்டாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட போகிறோம். இதை வந்து உள்ளூரில் கொண்டு போகிற விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க. அது மாதிரி பார்த்து 10 ஆண்டு காலம் எங்களோட தேவைகள் என்ன இருக்குங்கிறதெல்லாம் கணிச்சு தான் இதை உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி இதோட பேக்கெண்ட் டீம் வந்து ரொம்ப சவுண்ட்ஃபுல்லான டீமு. இந்தியாவில் ஒரு 180 ஊடக நிறுவனங்களுக்கு, பெருநிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டெவலப்பர் தான் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 10,000 நியூஸ் வெளியிட்டாலும் அதுக்கான கட்டமைப்பு ரெடி பண்ணிட்டு தான் இப்போ ஃபீல்டுக்கு வரோம். அது இல்லாமல் வந்து நமக்கு பார்வையாளர்கள் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் போய் பேசும்போது இது பெரிய கிஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை மெடல்களும் உங்கள் ஊருக்கு உங்களுக்கானது தான். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பெரிய ஏரியா ஒன்று கம்பேரிஷன். இது என்ன இவ்வளோ நாம் பேசுகிறோம், எந்த தைரியத்தில் இவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற லீடிங் சேனல்ஸ், அதாவது சோசியல் மீடியாவோட இன்டர்கிரேட் பண்ண ட்ரெடிஷ்னல் மீடியா கம்பெனியை இதில் போட்டிருக்கோம். இவங்களோட நாம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நாம் இருக்கிற விஷயத்தில் ஒரு 5 விஷயத்தில் தமிழ்நாட்டோட ஊடக அடையாளமாக இருக்கிற நிறுவனம் கிட்ட இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் நியூஸ் அவங்க கொடுக்குறதில்ல. லைவ் யூனிட் போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க பண்ணுறதில்ல. பல்க் வாட்ஸ்அப்பு, பல்க் வாய்ஸ் காலுங்கிற பெரிய இண்டஸ்ட்ரி வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வரோம். அது இல்லாமல் பேப்பர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஜோன் வைஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இது எல்லாமே வந்து பெருநிறுவனங்களாக இருக்கிற நாமெல்லாம் ரசிச்சுக்கிட்டு பார்வையாளராக இருக்கிற நிறுவனங்கள் செய்யாததை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது ஒரு நமக்கு பெரிய வேல்யூபிள் சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து மார்க்கெட்டிங் ஆங்கிளில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பெருசாக எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மைக் அடிச்சிச்சின்னு பேசுகிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் போய் அந்த 100 பேர்கிட்ட இது கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு இது பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. உடனே உங்களை கூப்பிட்றதுக்கான ஃபைல் தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இதை வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம், இது சாத்தியமா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, இல்லை புதுசாக வந்துட்டு நாளைக்கே போகிற கம்பெனி மாதிரி இதுவும் இருக்குமா என்னெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லாமல், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செய்தி வெளியீட்டாளர்களுக்கான சுயசேவை பிரிவு, செல்ஃப் சர்வீஸ் தான். நியூஸ் பப்ளிஷர் கேரேஜ் ஃபீஸ் வாங்க போகிறோம். அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், சமூக சேவை நிறுவனங்கள், அதாவது ரோட்டரி, லைன்ஸ் போகிறவங்களாம் அவங்களோட டெய்லி ப்ரெசன்ஸை வந்து ஏதோ ஒரு வகையில் வெளியே கொண்டு போகணுன்னு பார்க்குறாங்க. அது வந்து நம்மளை மாதிரி மல்டிஃபார்ம் டிவி, ஒரு அரசியல்வாதி இது வரும், ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி வரும், ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வர இடத்துல வந்து இடையில அவங்க நியூஸும் வருதுன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்டே சோசியல் மீடியா இருந்தாலும் அதுக்கான வியூவர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட பலதரப்பட்ட வியூவர்ஸ் இருக்கனால வந்து நம்ம தளத்தை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி 10 செய்தியாளர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம்னா 100 பேர் வருவாங்க. அந்த 100 பேரில் எத்தனை பேர் செய்தி வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அவங்கக்கிட்ட நன்மதிப்பு அந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்குறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட 5 பேர் தான் இருக்காங்க. அடுத்த முறையும் அவங்களுக்கு தவிர்க்க முடியல, மறுபடியும் அந்த 100 பேரை கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, ஏப்பா இந்த முறையாவது போட்டு கொடுங்கப்பான்னு சொல்கிறாங்க. இவங்களும் சார் நான் கண்டிப்பாக பண்ணுறாங்கிறாங்க. இவங்களால் வந்து எடிட்டோரியலில் பேசி வெளியிட முடியல. அந்த மாதிரி தயக்கங்கள் வேணும்னா நீங்கள் வாங்குகிற நியூஸ் எல்லாம் நீங்களே வெளியிடலாம். உங்கள் ஊரில் இருக்கிற குறிப்பிட்ட 50 நிறுவனம் தான் அந்த ஊரை டிசைட் பண்ணுறது. அந்த 50 நிறுவனத்தை திருப்திப்படுத்திட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அதுக்கான எடிட்டோரியல் சிஎம்எஸ் பேனல் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கிற 50 பேரை இணைக்கணும். 100 பேரை கண்டெடுத்து கொடுத்தா போதும். அதில் 50 பேரை இணைக்கிறதுக்கான முழு வேலையும் கிங் நிறுவனம் இங்கே சென்னை ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இதில் எப்படி பண்ணணுன்னா, சென்னை தவிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஊர்லலாம் ஒரு 2000 ரூபா மந்த்லி ஃபீஸ் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறோம். அவங்களுக்கான கேரேஜ் ஃபீஸ், ஏன்னா நம்ம க்ளவுட்லலாம் ஸ்பேஸ் வாங்குகிறோம், பேக் எண்டில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 5000 ரூபா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு லான்ச்சிங் பீரியட்னால வந்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் இணைச்சி பெருசாக வளரணுங்கிறனால வந்து 2000 ரூபா மட்டும் வைக்கிறோம். அதுவும் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் மெத்தேடு, இது அக்கௌண்ட்ஸில் டிரான்ஸ்பரன்சியாக வாங்குகிறோம். நீங்கள் ஒன்ஸ் போய் லாக் பண்ணிட்டா போதும், மந்த்லி ஒன்ஸ் அது பாட்டுக்கு அமௌண்ட் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு அதில் வர கமிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க வந்து அரசியல்வாதிகளும் கல்வி நிறுவனங்களும் 10 செய்திகள் வெளியிடலாம். இதுவே மற்ற வியாபார நிறுவனங்கள், ஒரு டெக்ஸ்டைல் இருக்கலாம், ஒரு ஜுவல்லரி இருக்கலாம், மற்ற தனிநபர் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 5 செய்திகள்னு கிரிட்டீரியா வச்சுருக்கோம். இதில் வந்து மாற்றங்கள் வந்து உங்களோட இணைஞ்சு அப்பப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதுக்கடுத்து 2வது பேக்கேஜ் ட்ரெண்ட் கிங் நியூஸ் பிளேஸ்ன்னு கொடுக்குறோம். அதாவது ஒரு நாளைக்கு 2 செய்திகள் வெளியிடுற அரசியல்வாதிகள் இருப்பாங்க, கல்வி நிறுவனங்கள் இருக்கும். ஒரு ஸ்கூல் மட்டும் நடத்துகிறவங்க வந்து சின்ன பேக்கேஜில் வருவாங்க. ஒரு கல்வி நிறுவனம் அவங்கக்கிட்டே ஆர்ட்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், எல்லாமே நடத்துவாங்க. அவங்கக்கிட்ட விழா நடக்காத நாளே இல்லைன்னு இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க, சோசியல் மீடியா டீம் இருக்கும். அவங்க வந்து அவங்க செய்திகளை ஒரு நாளைக்கு 2 போட்டுக்கலாங்கும் போது வந்து 10,000 ரூபா அவங்கக்கிட்ட வாங்கினோம்னா அவங்களுக்கான பிளாட்ஃபார்மும், அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு அந்த 10,000 அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸ், அதாவது அரசியல்வாதிகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்க தொண்டர்கள், ஸ்கூல் காலேஜ்னால் அவங்ககிட்ட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு 10,000 பேருக்கு ஒரே டச்சில் பல்க் வாட்ஸ்அப் கொடுக்குறது வேலைகளை செஞ்சு கொடுக்குறோம். அதாவது வாங்குகிற 10,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு மனநிறைவாக செஞ்சு கொடுக்குற வேலையை பேக்கெண்ட்லேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து புது விஷயந்தான், நம்ம வைரல் கிங் அப்படின்னு வீடியோ நியூஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்னை நீங்களாக தமிழ்நாட்டில் இருக்க மற்ற ஏரியாவுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் வாங்கிட்டு ஒரு நியூஸ் வந்து அந்த கல்வி நிறுவனத்தோட நியூஸ் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஃபுல் செட்டப்பில் இங்கே சென்னை ஆஃபீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு நியூஸ் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இதில் வந்து செய்தியாளர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேசிக்காக 20% அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அது இல்லாமல் வந்து இந்த வைரல் நியூஸ் வீடியோ நியூஸ் வாங்கி கொடுக்குறதுல மட்டும் 50% அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இது எல்லாமே என்னென்னா, நம்ம நிறுவனம் ரன் ஆகிறதுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் உங்கள்கிட்டருந்து வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து நீங்கள் நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வர சிறு தொகை போதும் கிங் நிறுவனம் ஆல்போல் தலைத்து வாங்கிறதுக்கு இருக்கும். இதில் வந்து சென்னைக்கு வந்து தனியாக வச்சுருக்கோம். சென்னையில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அந்த, ஏன்னா சென்னை எதுக்காக ரேட்டு அதிகம் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் வந்து ஒரு 6 தொகுதி அல்லது 8 தொகுதி இணைந்தது தான் ஒரு மாவட்டம். அந்தளவுக்கு தான் வியூவர்ஸ் இருப்பாங்க. ஆனால் சென்னையில் வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து தான் இ-பேப்பர் ரன் பண்ண போகிறோம். வெப்சைட்டு, ஆப்பு எல்லாமே ரன் பண்ண போகிறோம். இதோட பொட்டென்ஷியல் வந்து தமிழ்நாட்டில் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க.
அதனால் வந்து இங்கே வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து 10,000 பேக்கேஜை வந்து 5,000 கொடுக்குறோம். ட்ரெண்ட்கிங்க்கு ஒரு 25,000 கொடுக்குறோம். வீடியோ நியூஸ்க்கு 2,000 வாங்கிட்டு அது பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு நியூஸ் கொடுத்தா அது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையே முதல் முறையாக நம்ம கிங்கு தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. வேறுபடி நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தாலுமே நீங்கள் கொடுக்குற நியூஸ் கண்டிப்பாக வருங்கிற உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியாது. அதை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். இதுக்கடுத்து 2வது ப்ராடக்ட் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு லெவல் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 20 பேர் இணைச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து அந்த 20 பேரை மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லாக திரைமறைவில் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது ப்ரெஸ் ரிலீஸ். ஒரு காலேஜ் இருக்குது, இந்த வாரத்தில் வந்து ஒரு நீட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க தம்பி, நான் எல்லா பேப்பர்லேயும் வரணும், எல்லா வெப்சைட்லேயும் வரணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சென்னையில் இருக்கிறவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் பண்ணுறீங்களான்னா யாரையும் தெரியாது. அதை எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதோட வேலை வந்து 5 நிமிஷம் தான். ஒரு மெசேஜை ஒரு மெயில் தட்டினா போதும், ஒரே பிஸ்னஸில் 5 லட்ச ரூபா அளவுக்கு பிஸ்னஸ் பார்க்க முடியும். ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பெருநிறுவனங்களுக்கு தவிர்க்க முடியாததாக ஆகிடுச்சு. இந்த வாய்ப்புகள் வந்து அடிமட்டத்துக்கும் கொண்டுட்டு போகணும். எடுத்தோன்னே மேல் மட்டத்தில் வச்சுட்டு அவங்கள மட்டும் வளர்த்தணுங்கிற எண்ணத்தை நம்ம பண்ணலை. அதை வச்சு தான் நாங்கள் எவ்வளோ பெரிய போட்டியாளர்கள் வந்தாலும் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம், நம்ம கிரவுண்டுக்கு போயிடுறோம். கிரவுண்டுலேருந்து வளர்ந்து வரவங்க யாருமே அழிக்கவே முடியாத சக்தியாக தான் உருவாகும். அதனால் உங்களை மூலம் ஊருக்கு 20 பேர்னா கூட தமிழ்நாடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா 5,000 பேரை உருவாக்கிடுவோம். அந்த 5,000 பேரில் டெய்லி 50 பேருக்கு பண்ணாவே டோட்டல் மீடியாவே ஆக்கிரமிக்க போகிறது கிங்கு ப்ரெஸ் ரிலீஸாக தான் இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடராக உங்களுக்கு கொடுக்குறோம். 200 தமிழ் ஊடகங்களை இதோட இணைச்சிருக்கிறோம். அவங்கக்கிட்ட இருக்கிற சேவை உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து ஒருங்கிணைச்சி உங்கள் ஊருக்கு உங்கள் நபருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பேசி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேலையை நாங்கள் பண்ணுறோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷன், ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் எல்லாமே நீங்கள் பார்க்குறதில் 90% வந்து பெய்டு மீடியா தான். இது தெரியாமல் நாம்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாம்ளே மாறி இருக்கோம். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து இதெல்லாம் பெரிய விஷயம், நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, சின்ன பையன்லாம் சம்பாரிச்சிட்டு போகிறான், நமக்கெல்லாம் முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கான வாய்ப்பு கொட்டி கிடக்கு, நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். நாம் ஃபேஸ்புக், யூடியூப், கூகுளோட டெக்னிக்கல் பார்ட்னராக இருக்கோம். அதனால் வந்து நமக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம பிஸ்னஸே வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸாக இருக்குது. பெரும் முதலாளிகள் கையில் மட்டும் இருக்குது. சின்ன சின்ன ஆளுங்கள் வந்து இதில் ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த நிலைமையை நீங்களாம் சேர்ந்து எங்களோட வந்த உடனே நம்ம உடைக்க போகிறோம், மாற்றி கட்டமைக்க போகிறோம். இது வந்து எப்படி ஒரு சலூன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்த மரத்துக்கடியில் இருந்த சலூன் கடை வந்து இன்றைக்கி வந்து கார்ப்பரேட்டாக மாறி இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அந்த சலூனில் போய் கட் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். முன்ன வந்து கட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு போன அன்றைக்கி நம்மள்கிட்ட தான் போனோம். அது இன்றைக்கி எப்படி ஆர்கனைஸ்ட் ஆகி அந்த தொழில் வந்து ஒரு அபரீதமான தொழிலாக வளர்ந்து நிற்குதோ அது மாதிரி வந்து இந்த மீடியா பிஸ்னஸையும் ஆர்கனைஸ்ட் பண்ணி ஒரு கார்ப்பரேட்டாக மாற்றுறதுக்கு தான் உங்களோட இணைஞ்சு இந்த வேலையை நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். அந்த வகையில் வந்து இந்த பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், பல்க் மெயில், பல்க் எஸ்எம்எஸ்ங்கிறது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸாக இருக்குது. இது இல்லாமல் யாருமே இல்லை. ஒரு எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லட்சம் பேருக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போனா தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ போயிருக்கோம். ஒரு சில நபர்கள் மட்டுமே இதில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதை உடச்சி தமிழ்நாடு ஃபுல்லு 234 ஊர்லேயும் நீங்கள் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு கொடுத்தா தான் கொடுப்பேன்லாம் இல்லை. நீங்கள் வந்து 5000 பேர் கொடுக்கணுனாலும் கொடுங்க, நம்ம கொடுக்க வைக்கலாம். அதுக்கான உள்ளூர் நம்பர் எல்லாமே நம்மக்கிட்ட 200 கோடி பார்வையாளர்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது. அதை வச்சு எந்த வகையில் உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது பண்ணி கொடுக்கறதுக்கான வேலைகளை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கான வியாபார வாய்ப்பு. மற்றபடி எந்த டைம் வேணாலும் உங்களோட வியாபார வாய்ப்புகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுக்கான பொன்னான நேரம் மட்டும் டெய்லி 2 மணி நேரம் எங்களுக்கு ஒதுக்குங்க. உங்கள்கிட்ட இருக்க அனுபவங்களை உங்கள் குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும்தான் சொல்கிறோம். மற்றபடி உங்களை வழிநடத்துறதுக்கு கிங் குழுமம் தயாராக இருக்குது. நன்றி.